டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சேர்த்து வைக்கிற மனப்பான்மை இப்போ எல்லாருமே போயிடுச்சு. அந்த டிவி பார்க்குறான், சூப்பராக இருக்குது, 65 இன்ச்சஸ் டிவி. ஆமாம், மிடில் கிளாஸ் அப்படி தானே செத்து போயிட்டுருக்கான். வாடகை சோஃபா 20 ரூபா. 20 ரூபாய்க்கு நீங்கள் வாடகை சோஃபா வாங்கி வீட்டில் போட்டு பந்தா விடுறதுக்கும், அது 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த சோஃபா உங்களுக்கு சொந்தமாயிடும். 90 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. இந்த 100 ரூபானா என்ன, நம்ம கைக்கு எப்படி வந்தது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன சம்பாதிச்சோம், ஏன் சேர்க்க முடியல, இப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கணும். ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் சொல்கிறேன், அவன் வந்து 20,000 ரூபா மாதம் கட்டிகிட்டு இருப்பான், காருக்கு கட்டிகிட்டு இருப்பான், வீட்டுக்கு கட்டிகிட்டு இருப்பான், எல்லாமே. இந்த இன்ஃப்ளேஷன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் டபுள் ஆகிடும். கரெக்டாக பட்ஜெட் போட்டு வச்சுருப்பான், இன்ஃப்ளேஷன் வந்து உங்களை காலி பண்ணும். கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறது வந்து தேவையா? ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையன் எவ்வளோ செலவு பண்ணி அவன் கல்யாணத்தை பண்ணலாம்? சார் ஒரு டீயோட விலை என்ன சார்? 15 ரூபா. கையேந்தி போனால் 2 இட்லி எவ்வளோ சார்? 5 ரூபா. இல்லை ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சார்? 5 ரூபா. இப்படி தான் நீ கணக்கு மொய் எழுதுவானுக்கு போய் போனதுக்கு அவங்க வந்து நம்ம பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் 10,000 ரூபா வச்சான், நம்ம அதுக்கு மேலே வைக்கணும். உடனே ஜொல் எடுப்பான், கொண்டு போய் வைப்பான், கொண்டு போய் மொய் எழுதிட்டு வருவான். 10,000 ரூபா. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஹோம் லோன் எடுத்தால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது தெரியாமல் நிறைய பேர் எடுத்து நடுத்தருக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கையில் 10 லட்ச ரூபா தான் இருக்குது, 30 லட்ச ரூபா லோனு போட்டோம்னா அங்கேயே நீங்கள் முடிஞ்சிங்க. பையன்கிட்டயோ யாருக்கிட்டையாச்சும் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரோட பதில் என்னவா இருக்கும்னா, சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் ஒரு மாதத்தில் 30 நாளில் 25 நாள்லேயே அந்த காசு அவனுக்கு காலி ஆகிடுது. 25 நாள்ன்றது நீங்கள் போய் சொல்கிறீங்க, 10 நாள்லேயே காலி ஆகிடும். 10 நாள்லேயேவா? எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார், எப்படி சேவ் பண்ணலாம்? நீங்கள் நான் டீ குடித்தேன் இவ்வளோ ஆச்சு, அப்புறம் வீட்டில் வந்து பொண்டாட்டி வந்து ப்ரொவிஷன் வாங்கி கொடுங்க, இன்றைக்கி சாப்பாடு பண்ணணும், அரை கிலோனா எவ்வளோன்னு சொன்னான். பயந்துருவீங்க. எழுதி பார்த்தீங்கன்னா பயம் வந்து. எனக்கு இப்போயே பயம் வந்துருச்சு. ரங்கநாதன் தெரு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிருந்தேன் சார். அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ், அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே வந்து போகிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு காமனாக எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, கடன் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வாங்காமல் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கல, இருக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம். ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, அதில் ஒரு போர்ஷன். இப்போ 10 ரூபா தான் வச்சுருக்கீங்க, டீ 8 ரூபா தான், 2 ரூபா சேமிங்கன்றேன். டீயை சாப்பிட்டு எப்படியா உயிர் வாழ முடியும்னா நான் என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட 8 ரூபா தான் இருக்குது. ஹார்ட் அட்டாக் கூட பவர்ஃபுல். அதுக்கு என்ன சொல்யூஷனு அப்படின்னு கேட்டால் சம்பாதிக்கிறது தான். சார் நான் என்ன சார் 4 முழுக்க ஓட்டுறேன், வாடகை கொடுக்கணும், ஆட்டோ ஓனருக்கு நான் வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் கையில் 1,500 ரூபா இருக்கும், பெட்ரோல்லாம் போட்டு எனக்கு ஒரு 1000 ரூபா நிற்கும் சார் கையில். நான் சார் 1000 ரூபா நிற்கிது இல்லை, 1000 ரூபான்ட்டு 30 நாள் போட்டுக்கோங்க, எவ்வளோ வருது? 30,000 ரூபா வருது. சரியா, உடம்பு சரியில்லை, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துப்பீங்க, ஒரு 8 நாள் 10 நாளே வச்சுங்க, 20 நாள் என்ன ஆச்சு? 20,000 ரூபா கையில். ஆனால் இவங்க வந்து ஆசையை வளர்த்துப்பாங்க. பொண்ணை வந்து வேறு பெரிய ஸ்கூலில் படிக்க போடுவாங்க, இல்லை பையனை பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க. அது வந்து 1 லட்ச ரூபா வந்து ஃபீஸ் கட்டணும் வருஷத்துக்கு. டேர்ம் ஃபீஸ் வந்து 40,000 ரூபா அப்படின்னு கேட்டால் வருஷத்துக்கு 3 டேர்ம் அப்படின்னு ரஃபாக கணக்கு பண்ணிங்கன்னா 1,20,000 ரூபா ஆகிடுது. இவங்க எங்கே போய் சம்பாதிக்கிறது? அப்போ வரவு 8 செலவு 10, அப்புறம் அதிகம் 2, கடைசியில் துண்டனா. அப்புறம் வாடகை சோஃபா 20 ரூபா. காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அது 30 ரூபா தான். அப்போ 20 ரூபாய்க்கு நீங்கள் வாடகை சோஃபா வாங்கி வீட்டில் போட்டு பந்தா விடுறதுக்கும், அது 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த சோஃபா உங்களுக்கு சொந்தமாயிடும். இதில் என்ன கேள்வியே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 30 ரூபா அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதனால் 20 ரூபாய்க்கு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி 20 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐன்றது கூட ஒரு பெரிய பிரச்சனை. இஎம்ஐ தான் கடன். ஆமாம், கடன். அது இப்போ லைட்டாக ஒரு இந்த இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இல்லை, அது ரொம்ப இங்கிலீஷில் வந்து சொல்லிப்பாங்க, இஎம்ஐ கட்டுறேன் அதுக்கு. ஆமாம், 86% சார் மீட்டர் வட்டி, 0% இஎம்ஐ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எப்படி 0%? இப்போ நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராமல் நான் எப்படி சார் உங்களுக்கு காசு கொடுக்க முடியும்? ஆமாம், கரெக்டு. அப்போ என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கிற மனப்பான்மை இப்போ எல்லாருமே போயிடுச்சு. சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அந்த டிவி பார்க்குறான், சூப்பராக இருக்குது, 65 இன்ச்சஸ் டிவி. இஎம்ஐ. ஆமாம், மிடில் கிளாஸ் அப்படி தானே செத்து போயிட்டுருக்கான். இஎம்ஐ அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பசங்க பொண்ணுங்களை வந்து நடந்து போயிட்டு இருந்த காலம்லாம் உண்டு, கரெக்டாக. இல்லை சைக்கிளில் போன காலம்லாம் உண்டு ஸ்கூலுக்கு பசங்க. இப்போல்லாம் காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. அந்த கார்டு கடன்.
ஸ்கூல் வேன்னு சொல்லலாம். ஸ்கூல் வேன் போட நீங்கள் காசு கொடுக்கணும். ஸ்கூல் வேன் இப்படியான விஷயங்களில் நம்ம சம்பாதிக்கலைன்னா, சம்பாரிச்சதை சேமிக்கலைன்னா நீங்கள் கேட்ட கடன் வந்து இது வரைக்கும் வந்துடும். இது ஹார்ட் அட்டாக் கூட ரொம்ப பவர்ஃபுல், வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே, சரி, எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னா நீங்கள் தான் உட்காந்து பேப்பரில் எழுதணும். நீ போனேன், நீங்கள் நான் டீ குடித்தேன், இவ்வளோ ஆச்சு. அப்புறம் வீட்டில் வந்து பொண்டாட்டி வந்து ப்ரொவிஷன் வாங்கி கொடுங்க, இன்றைக்கி சாப்பாடுக்கு போனேன், அரிசி வந்து கேட்டேன், அரிசி 1/2 கிலோனா இவ்வளோன்னு சொன்னான், அதை நான் வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் வாங்கினேன், தக்காளி வாங்கினேன், இப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். இது நார்மல் டைமில். இன்ஃப்ளேஷன் ஒன்று வந்துடும். இன்ஃப்ளேஷன் தான் அப்படியே டபுள் ஆகும். இப்போ நான் ஒரு வீடு வாங்குகிறேன், நான் வீட்டுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறேன். நான் ஒரு ரேஞ்சில் சொல்கிறேன், ஒருத்தர் ரேஞ்சில் சொல்கிறேன். இப்போ ஆட்டோக்காரனை விட்டு வேறு ரேஞ்சில் சொல்கிறேன், ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் சொல்கிறேன். அவன் வந்து 20,000 மாதம் கட்டிகிட்டு இருப்பான், காருக்கு கட்டிகிட்டு இருப்பான், வீட்டுக்கு கட்டிகிட்டு இருப்பான், எல்லாமே. இந்த இன்ஃப்ளேஷன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் டபுள் ஆகிடும். 20 வருஷம் போட்டிருந்தது 30-35 வருஷம் ஆகிடும். 20,000 கட்டுறது 25,000 ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்குகிற ஒரு 1.5 லட்ச ரூபாவோ இல்லை 1 லட்ச ரூபாவோ இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு கரெக்டாக பட்ஜெட் போட்டு வச்சுருப்பான். இன்ஃப்ளேஷன் வந்து உங்களை காலி பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இப்போ ஒரு பெரிய வீடு வாங்கியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டு அளவு ஒரு பெருசாக ஒரு டிவி வாங்கணும், ஒரு சோஃபா வாங்கணும், அதுக்கேற்ற எல்லா ரூம்லேயும் ஏசி போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா? எதுக்கு பெரிய வீடு வாங்குறீங்கன்னு கேட்குறேன். ஓகே, பெரிய வீடு வாங்குறதே தப்பு. அது இல்லை, நமக்கு வந்து என்ன வருமானம் இருக்குது, அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வீடு வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் வந்து சைக்கிள் வாங்க முடியும். நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதில் தான் ஆட்டோ வாங்க முடியும். நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதில் தான் வீடு வாங்க முடியும். இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த கரெக்ட் மெத்தடில் போகாமல் கன்சியூமரிசம்னு ஒரு வேர்டு வந்துருச்சு. எல்லாமே சார் லோன் வாங்கிங்க சார், ஈஸியாக இஎம்ஐ இவ்வளோ தான் சார் வரும், 5 வருஷங்கள் இல்லை 15 வருஷம் போட்டுக்குங்க சார், 1000 ரூபா தான் இஎம்ஐ வரும். இவன் 1000 ரூபா தான் இஎம்ஐ நினச்சிப்பான். ஆனால் எவ்வளோ வட்டி கட்டுறான். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஓட்டுற ஒரு சின்ன காரே சொல்கிறேன், ஒரு 8 லட்ச ரூபான்னு இருக்குன்னு வச்சுங்க, இல்லை 10 லட்ச ரூபாக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. அவன் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கட்டுறான். அவனுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. கணக்கு போட்டு வட்டி போட்டு கட்டினீங்கன்னா நீ எவ்வளோ வட்டி கட்டுற, பிரின்சிபல் அதுக்கப்புறம் எப்போ கலெக்ட் பண்ணுறான் அந்த பேங்க்கு, இப்படியும் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணினே இருக்கும். 10 ரூபா காசு இருக்குது, இப்போ 100 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. இந்த 100 ரூபானா என்ன, இந்த 100 ரூபா எப்படி வந்தது, நம்ம கைக்கு எப்படி வந்தது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன சம்பாதிச்சோம், ஏன் சேர்க்க முடியல, இப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கணும். இல்லைனா நேரம் காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், வட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் தான் வட்டி ஆக்சுவலாக, புரிஞ்சுங்க. வட்டின்றது டைம் தான். ஸோ நீங்கள் நேரம் அப்படியே ஒரு மாதம் ஃபெயிலியர்னால் அடுத்த 3% 36% வருஷத்துக்கு அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயினே இருக்கும் அது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ வந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் வேலைக்கு போகிறான், அவன் வந்து 20,000 25,000 ரூபா தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 25,000னே வச்சுக்கலாம். 25,000 ரூபா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு வைக்கலாம், இல்லை அன்மேரிடாக இருந்தாலும் அவன் வீட்டை பார்த்துக்கணும், அவன் செலவை பார்த்துக்கணும், அவன் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், அப்புறமா அவனை இந்த டீ சாப்பிட்றது, அவனோட ஃபுட்டு, அவனோட எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே போயிட்டு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதத்தில் 30 நாளில் 25 நாள்லேயே அந்த காசு அவனுக்கு காலி ஆகிடுது அப்படின்ற ஒரு டாக் வருது சார். 25 நாள்ன்றது நீங்கள் போய் சொல்கிறீங்க, 10 நாள்லேயே காலி. 10 நாள்லேயேவா? நான் அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்கள் வந்து 25,000 வாங்குறீங்க, பெட்ரோலுக்கு எவ்வளோ போடுறீங்கன்னு பேப்பரில் எழுதுங்கன்றேன். ப்ரொவிஷன் எப்படி போடுவீங்கன்னு, வருஷத்துக்கு பொண்டாட்டியை கூட்டி பைக்கில் கூட்டிகிட்டு நீங்கள் சினிமாவுக்கு போவீங்கன்னா அந்த பைக்குக்கு போகிற பெட்ரோல் விலை என்னாச்சு, தேட்டருக்கு போகிறீங்க, தேட்டருக்கு டிக்கெட் விலை என்னாச்சு, அங்கே ஒரு பாப்கார்ன் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை நீங்களும் சாப்பிட்ணும், அதுக்கு என்ன செலவாச்சு. போயிடுங்க, எனக்கு இப்படியே போகுது, நைட்டு 9 மணி ஆகிடுச்சு, நம்ம போகிற வழியே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னுவாங்க. அங்கே போய் நீ உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கு என்ன ஆச்சு. இதெல்லாம் உங்கள் பட்ஜெட்டில் இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குது, அந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சிருங்க, அது 36 வட்டி வருஷத்துக்கு, மாதத்துக்கு 3 வட்டி. 1,500 ரூபாய்க்கு சாப்பிட்டது குட்டி போட்டு கடைசியில் 20,000 ரூபா கட்ட வேண்டிய சூழல் வந்து நிற்கும். சம்பளமே 25,000 ரூபா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார், எப்படி சேவ் பண்ணலாம்? நிறைய ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் இருக்குது, உண்டியலில் ஸ்கீம் இருக்குது. சும்மா வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி வச்சிங்கன்னா போட்டிங்கன்னா போதுன்றேன். நீங்கள் போட்டு பாருங்கன்றேன், நீங்கள் போட்டு பாருங்கன்றேன். சும்மா அப்படியே வருவீங்க கையில் வச்சு ஒரு 25 பைசா இருக்குது போட்டுருங்கன்றேன். சரி போனால் இன்றைக்கி 2 ரூபா இருக்குது, இந்த 2 ரூபா அதில் போட்டுரு. இப்போல்லாம் காயினாக வந்துடுச்சு, 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் காயின் வந்துடுச்சு. ஏன் போட மாட்டேறீங்க? 20 ரூபா சார், 5 நாள் போட்டிங்கன்னா 100 ரூபா. அப்பா பரவாயில்லையா, 25 ரூபா 250 ரூபா இருக்கே போதுன்றேன். அப்படியே பல்ல கடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 10 நாள் 500 ரூபா ஆகிடும். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதே இது வட்டியாக கட்டினே இருப்பீங்க. ஏன் சேவ் பண்ண மாட்டேறீங்க?
பையன்கிட்டயோ யாருக்கிட்டையாச்சும் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரோட பதில் என்னவா இருக்கும்னா, சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் நான் எதுக்கு நாளைக்கு பற்றி யோசிக்கணும், நான் எதுக்கு சேர்த்து வச்சு இது பண்ண போகிறேன், இப்போ இருக்குது நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வரும் சார். இப்போ என்ன ஜாலியாக இருப்பீங்க? உங்களுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கலாம், டெஃபினட்டாக தப்பே கிடையாது. எல்லாம் ஜாலியாக இருக்க வேண்டியதான், சுத்த வேண்டியதான், போக வேண்டியதான். இப்போ பைக்கு நீங்கள் வந்து சம்பாரித்து வாங்கினீங்களா அப்படின்னு சம்பாரித்து கடனில் வாங்கியிருக்கீங்க. நல்லா கேளுங்களேன், நல்லா சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து ஒரு 75,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நல்லா சம்பாத்தியம் தான். ஸோ இதில் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த பைக்குக்கான இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க, இல்லை உங்கள் ரூமுக்கு 4 பேரோட சேர்ந்துருக்கீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 4 பேர் நாங்கள் ஒன்றா ரூமில் இருக்கோம், அவன் வந்து அவன் ஒரு 5 ரூபா 5,000 ரூபா கொடுப்பான், நான் 5,000 ரூபா கொடுப்பேன், சேர்ட்டாக ஒரு 10,000 ரூபாய்க்கு நல்ல குக்கெல்லாம் வந்து சமைச்சு போடுவாங்க. நல்ல லைஃப் ஸ்டைல் தான். எவ்வளோ நாள் தான் அந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? ஒரு பாயிண்டில் அது முடியாது. வீட்டில் என்னடா சுற்றிட்டே இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். எக்கனாமிக்காக சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக மாறிடும். இல்லை ஒய்ஃப், இந்த காலத்தில் ஒய்ஃப் நகைலாம் போட்டு வராங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்துலலாம் போட்டு விட்டாங்க, இப்போ அதுவும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அதையே நீங்கள் வச்சு என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் தான் சாப்பிடுவீங்க? ஸோ இட்ஸ் கால்டு ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பா காருனா ஓகே, அப்பா சம்பாரித்த காரை எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாம். கரெக்டாக நீங்கள் சம்பாரிச்சிங்களான்றது தான் கேள்வி. அப்பா வீட்டில் சாப்பாடு போடுறாரு, இல்லை அம்மா சாப்பாடு போடுறாங்க, இல்லை அக்கா சம்பாதிக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க, இல்லை அண்ணன் சம்பாதிக்கிறாரு சாப்பாடு போடுறாரு, வாட் எவர் இட் இஸ். நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் தான் இந்த மணியோட விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ மணின்னா என்னன்ற முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மணியோட குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஜெர்மன் லாங்குவேஜில் மணிக்கு குவாலிட்டியை வந்து கில்ட்டுன்னு இருக்குது. ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் கால்டு ஸ்கல்டு. மணிக்கு, கடனுக்கும் கேட்டிங்களா முதல் கேள்வி, கடனுக்கும் கில்ட்டுக்கும் ஒரே வார்த்தை ஜெர்மன் லாங்குவேஜில், இட்ஸ் கால்டு ஸ்கல்டு. ஸோ பணம் வாங்கினீங்கன்னா கில்ட் வந்துடும். மச்சான் அவன்கிட்ட காசு வாங்கிடுவான், வராண்டா இப்படி போயிடலாம் வாடான்னுவீங்க. கரெக்டாக? சரி வந்துடும்டா, 1ஆம் தேதினா வந்துடும், சரி 2 நாள் தாக்கு பிடிக்கலாம், 3ஆம் தேதி நான் வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா வந்துடுவான். மச்சி நான் 3 நாள் அங்கே போகவே இல்லை, என் ரூமுக்கு இங்கே தங்கிக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டு இடம் கொடுப்பான், இது 4 நாள் நீங்கள் போகணும்ல. ஸோ இப்படியாக தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு, இப்படியாகவே கொடுக்குற காசை தள்ளி போட டைம் தான் மணி, அதான் வட்டி, அதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே சமயத்தில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க சார். கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறது வந்து தேவையா சார்? 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து சொல்லினே இருக்கிறான். அதுவே தப்பு. எதுக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற? அப்புறம் குடும்பத்தில் சண்டை வருது. ஏன்டா பொய் சொல்ல சொன்னேன்? அப்புறம் ஏன்டா குடும்பத்தில் நாங்கள் அடிச்சிக்கிறோம் 30 வருஷம் 40 வருஷம் சண்டையாக போகுது. இது பகையாகிடுது, குடும்ப பகையாகிடுது. அப்போ ஒருத்தன் அருவாள் எடுப்பான், ஒருத்தன் வெட்டுவான், குத்துவான். இது போயினே இருக்குது இந்த கதை. எது 1000 பொய்யை சொன்னாலே கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி பாருன்னா அத்தோடு முடிஞ்சுது. நம்ம முதலே சொல்லிட்டேன்ல, ஹார்ட் அட்டாக் மாதிரி அது. நீங்களும் சூசைட் பண்ணிப்பீங்க, கல்யாணம் பண்ணி வர பொண்ணும் சூசைட் பண்ணிப்பீங்க, குழந்தை இருந்தால் அதுவும் நடுத்தர நினைக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே பதிலே கிடையாது என்கிட்ட. ஓகே, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையன் எவ்வளோ செலவு பண்ணி அவன் கல்யாணத்தை பண்ணலாம் சார்? ஒரு டீயோட விலை என்ன சார்? 8 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா. கையேந்தி போனால் 2 இட்லி எவ்வளோ சார்? 5 ரூபா, 5 ரூபா. இல்லை ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சார்? இப்போ 5 ரூபா. இப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். வாரத்துக்கு ஒருத்தர் மசாலா தோசை சாப்பிட்லாம், போய் சங்கீதத்தில் பேர் மசாலா தோசை சாப்பிட்டுருந்தீங்க, தப்பு கிடையாது. இப்படி தான் நீங்கள் அதை பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு ஆம்லெட் முட்டை வாங்கினீங்கன்னா என்ன சார் முட்டை விலை என்ன? 2 முட்டையை போட்டு உடச்சி சாப்பிட்டு போக வேண்டியது, ஒரு டீயை குடிச்சிட்டு போக வேண்டியது தான். இது நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, இப்படி தான் அந்த காசுக்கு தான் கிடைக்குன்றேன். இந்த 20 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நீங்கள் ஒரு தடவை ஒரு பட்ஜெட்டை போட்டு பாருங்கன்றேன். யாராக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயந்துருவீங்க. எழுதி பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். எனக்கு இப்போயே பயம் வந்துருச்சு. ஆமாம், பயம் வந்துடும். வில்லேஜ் சைடில் இன்னும் ப்ராக்டிஸ் இருக்குது, இன்னும் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. மொய் எழுதுவானுக்கு போய் போனதுக்கு அவங்க வந்து நம்ம பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 10,000 ரூபா வச்சான், நம்ம அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வருமானம் உங்களுக்கு இருக்கணும், இல்லை 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சேமிப்பு சேர்த்து வச்சுருக்கணும். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். உடனே ஜொல் எடுப்பான், கொண்டு போய் வைப்பான், கொண்டு போய் மொய் எழுதிட்டு வருவான். 10,001 ரூபா, 10,100 ரூபா, அப்படி வாட் எவர் இட் இஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபா, 100 ரூபா, இல்லை 1 ரூபா எழுதிட்டு வந்தால் தான் அவனுக்கு மரியாதை. நான் சொல்கிறேன், எதுக்கு இந்த மரியாதை தேவையாக உனக்கு? உங்கள்கிட்டே காசு கிடையாது. ஏதோ ஒய்ஃப் ஒரே ஒரு செயின் போட்டிருந்தாங்க, ஒரே ஒரு தேர்டு போட்டிருந்தாங்க, கரெக்டாக அதையும் பிடிங்கிட்டு போய் நீ கொண்டு போய் வச்சினா என்ன நியாயம் அது?
நியாயம் இல்லை, தர்மமும் இல்லை. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்கிறேன், சொந்தக்காரங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க என்ன சார் சுற்றினே இருக்கான் சார் அவன், அவங்க அப்பா பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், சினிமான்னு அலையிறான் சார் அவன். சும்மா எவ்வளோ பேர் சார் சினிமாவில் வந்துட்டான், பேச்சுக்கு சொல்லி திட்டி நிற்பான். சொல்கிற ஆள் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான். இந்த மாதிரி மொய் எழுதி இப்படியே காலத்தை கடனை உருட்டிகிட்டே இருக்கிறது. அது அது உங்கள் நிம்மதியான வாழ்க்கையும் கிடையாது, உங்களுக்கு பீஸ்ஃபுல் ஸ்லீப்பும் கிடையாது. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து கல்யாணன்றது ரொம்ப பெரிய பிஸ்னஸ், ரொம்ப பெரிய வைடான பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படின்னு. பிஸ்னஸை நீங்கள் விட்டுருங்க சார், அது எல்லோரும் தான் பிஸ்னஸ் பண்ணுவான். சரி நீங்கள் வந்து இப்படி தான் ஃபோட்டோகிராஃபி வந்து இப்படி தான் எடுக்கணும்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் காசு கேட்பான், ஒரு ஆல்பம் போட்டு கொடுக்கறதுக்கு அவன் காசு கேட்பான். நீங்கள் போய் நான் ஹேண்ட்ஸமாக போய் தெரியணுன்றதுக்காக நீங்கள் பியூட்டி பார்லர் போய் அங்கே போய் ஒரு 8,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா அதை செலவு பண்ணிட்டு வருவாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் சொல்கிறேன், 2 பேருமே அவ்வளோ செலவு பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும், சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் வாட்ச் போடணும், கரெக்டாக. அப்புறம் வந்து பைக்கு உங்கள்கிட்ட இருக்காது, இல்லைன்னு வச்சிங்களேன், அது ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் தேவையில்லை, வாடகைக்கு எடுத்துக்கலாம். அது வாடகைக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நான் சொல்லியும் அப்புறம் வரவங்களுக்கு 10 பேர் இருப்பான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஒரு 5 பேர்னே வச்சுக்கலாம், 5 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கரெக்டாக. நான் எல்லாம் எழுதுங்கன்றேன், எழுதி நம்மளால் முடியுமா அது அப்படின்னா தான். அதனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, உட்பி இருக்கா, அவள் தப்பாக எடுத்துப்பா, நம்ம இதெல்லாம் பந்தா விடணுமா? என்ன பந்தா விடுற? பந்தா விட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் கேட்ட என்னடா கையில் காசு இல்லை, இல்லையே என்னன்னு அர்த்தம், கரெக்டாக. இது ப்ராப்ளம் சார். ஸோ அதே சமயத்தில் இப்போது கரண்ட்டாக சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஹோம் லோன் ஸ்கேம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு சார். ஹோம் லோன் எடுத்தால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது தெரியாமல் நிறைய பேர் எடுத்து நடுத்தருக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய இப்போ பரவிட்டு வருது. கரெக்டு தானே. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 40 லட்ச ரூபா வருது அப்படின்னா 40 லட்ச ரூபா கையில் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடாதுன்ற. நீங்கள் கையில் 10 லட்ச ரூபா தான் இருக்குது, 30 லட்ச ரூபா லோனு போட்டோம்னா அங்கேயே நீங்கள் முடிஞ்சிங்க. நீங்கள் வாங்காதீங்கன்ற வீடு. என்றைக்கு 40 லட்ச ரூபா வந்து சரி இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்தில் ஒரு 50 லட்ச ரூபா ஆகும், இல்லை 60 லட்சம் ஆகணும், அதை சேர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் வாங்கணும். அதான் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2,000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.